சவுதி அரேபியாவில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 12 அமெரிக்க வீரர்கள் காயமடைந்தனர். சில விமானங்களும் சேதமடைந்தன. பிரின்ஸ் சுல்தான் விமான படைத்தளத்தில் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொண்டு இத்தாக்குதல் நடைபெற்றதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் கடந்த 1ஆம் தேதியே அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார். இப்போரில் இதுவரை 300 அமெரிக்க வீரர்கள் காயமடைந்துள்ளனர். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் அன்டோனியோ குட்டெரஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நீடித்து வரும் இந்த போரால் உலக நாடுகளில் உள்ளே ஏழைகள் மிகப்பெரிய பாதிப்புகளை எதிர்கொண்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். போருடன் எந்த தொடர்பும் இல்லாத எளிய மக்களே போரால் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக குட்டெரஸ் குறிப்பிட்டார். போரை நிறுத்திவிட்டு சர்வதேச சட்டங்களை முறையாக பின்பற்றி ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தை நடத்துவதே ஒரே தீர்வு என்று குட்டெரஸ் கூறியுள்ளார்.